1 ஜூலை இந்த மாதத்தின் முதல் நாள் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, சோதிப்பு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்தேன்னு உபாகமம் 8:2 சொல்லப்பட்டிருக்கு. தேவன் உங்களை ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு உயர்த்த நினைக்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கிற நிலையில இருந்து தாழ்ந்து போக வைப்பாரு. தாழ்த்தப்படுறதன் வழியா தான் தேவன் விரும்பின மாதிரி உங்களை உயர்த்த முடியும். அந்த ஸ்டேஜ்ல தான் தேவன் நினைச்சா மட்டும்தான் என்னை உயர்த்த முடியும், என் சூழ்நிலையை மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை நமக்கு கொண்டு வருவாரு. சிங்கத்தையும் கரடியும் கொன்னவர் தாவீது. ஆனா தேவன் அவரை உடனே எல்லாம் ராஜாவாக்கல. உயரமா இருந்தவரோட வாழ்க்கையில இருந்து ஃபர்ஸ்ட் தாழ்த்தப்பட்டு தவிக்கிற நிலையை அனுமதிச்சாரு. பல்வேறு சூழ்நிலைகளால பாதிக்கப்பட்டாரு. எல்லா திசையிலையும் நெருக்கப்பட்டு நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது அப்படிங்கறத உணர்ந்து தேவனை உறுதியா பிடிச்சுக்கிட்டாரு. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட தாழ்ந்து போகிற நிலைமை, சிரமப்படுத்தப்பட்ட நிலைமை எல்லாம் வரலாம். உங்களுக்கும் என்ன ஏது அப்படின்னு புரியாம இருக்கலாம். தேவன் அனுமதிக்கிற சூழ்நிலைகள் தான் இது. அவர் உங்களை சோதிச்சதுக்கு அப்புறம், சில காரியங்களை புரிய வச்சதுக்கு அப்புறம், சில அனுபவங்களை அனுமதிச்சதுக்கு அப்புறம் நீங்க உயர்த்தப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. பை தாட்ஸ் ஆஃப் ஷேரன். ஹேவ் அ ஹாப்பி ஜூலை.